Hi guys. Welcome to the Gaming Masters. இது எங்கட வீடியோ அப்லோட் பண்ண போறோம். எஸ். இப்போ நாங்க விளையாட போற கேம் வந்து நிஞ்சா ஃபைட்டர்னு ஒரு கேம். இது Play Storeல வெறும் 40 MB கிடைக்குது. அவைலபிள். அக்கவுண்ட் டவுன்லோட் பண்ணுங்க. நிறைய லெவல்லாம் இருக்குடா. கடைசி லெவல் இதுதான். இதுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு. 40 MB ஆனதுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாம் சூப்பரா கிராஃபிக்கும் ஒரு அளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவர் விளையாடுவாரு. இவர் அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணலன்னா நான் விளையாடுவேன். யாரு ஃபர்ஸ்ட் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இன்னைக்குள்ள இத ஃபுல்லா முடிச்சிடணும். யாரு கூட ஏத்துறாங்களோ அவங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் லெவல் ஒருத்தன் விளையாடுறாரு. ஒரு ஆளுக்கு 3 ஆட்படி கொடுத்துருக்காங்க. ஐயோ அங்கிள் வராரு. பழகி வச்சுட்டு அவருக்கு படாது. பவரை யூஸ் பண்ணாரு. நீங்களும் ஆஃப்லைன் கேம் தான். அப்ப போயிட்டாரு. 2 பேர் அடிச்சுட்டாருப்பா. போகிற நேரம் ஒரு நோட் மாதிரி இந்த மேலே விளங்குது அது மாதிரி ஒன்று கிடைக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி 27 கம்ப்ளீட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போவேன். இல்லைனா அதே லெவலில் தான் இருக்கணும். 27 கம்ப்ளீட் பண்ணுறது. இத்தா செக் போஸ்ட் பச்சை கலருக்கு அது இப்போ காக்காவெலாம் பாருங்க. கீழே இறங்கி அதை அமுக்குனா சுற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாங்கடா அங்கனே தான் வந்திருக்காரு. ஏன்னா செக் பாயிண்ட்னால செக் பாயிண்ட்ல நீங்க காலை வைக்காது திருப்பி ஃபெஸ்ட்ல இருந்தா அவ்வளோ வெட்டு என்னைய வாட அடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பொருளாட்டம் பிரேக் போயிருக்கு. சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. என்ன பாருங்க நான் சொன்ன நோட் இருக்கு. அந்த இந்த 3 நோட் இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ நான் வெத்திட்டேன். நான் தான் இப்போ விளையாடணும். சரி இப்போ விளையாட இப்போ நான் செகண்ட் லெவலில் விளையாட வரேன். எனக்கு இந்த கேம் விளையாண்டு பழக்கம் இருக்கு. இவர் தான் எனக்கு இந்த கேமே சொன்னார். அந்த சிவப்பு கலர் இருக்கிறதுல காலை வைக்க கூடாது. காலை வச்சா செத்துரும். அப்படிதான் கத்து. ப்ரோ பிளேயர் இவர் தான். கிட்டப்படி காலை வச்சுட்டோம் நாங்கள் மாட்டிக்கிறோம். அது போனோன்னு எல்லாம் மேலே வந்தோன்னு பாஞ்சா ஒன்றும் ஆகாது. மேலே எப்படி வரும்னா நாங்கள் அந்த நம்மளுக்கு அந்த ஸ்டார் மாதிரி வந்துருக்கு அதை அமுக்கணுன்னா அது அதில் பட்டோன்னு வந்து அது மேலே வந்துடும். இல்லைன்னா அது நாங்கள் சும்மா தெரியாமல் நடந்து போய்கிட்டு இருக்க நேரம் அது பட்டோம். செக் பாயிண்ட் வச்சு காசு எடுத்து அப்கிரேட்லாம் பண்ணிக்கலாம். அடி 2வது அடிக்கே மறுக்க நான் கிட்ட வந்துட்டேன்னா நான் கொஞ்சத்துல அடிபட்டுருப்பேன். நல்லா போகுது கேம். நல்ல கேம்னு சொல்லலாம். இந்த கேம் நல்லதான். ஆனால் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நீங்களே பார்த்தா நல்லா வேணுமா. கிராஃபிக் அந்த நல்லா தான் இருக்கும் கிராஃபிக்கும். ஏன்னா அந்த இருட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு பாயிண்ட்ஸு. எனக்கு ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருக்கும்ப்பா. டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா இனிமேல் தான் கஷ்டமாகும். ஜஸ்ட்டில் வந்துட்டு பாரு பாதாளக்கிணறுல காலை வச்சிடாத மாட்டிக்கிற. இதில் வந்து பார்ட் 2 அந்த செகண்ட் இது வந்து ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு பிளேஸாக மாறிக்கிட்டே இருக்கும்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அமுச்சு வச்சுட்டாரு முதல் போயிடுச்சு. பயந்துக்கிட்டே போறாரு, எங்கெல்லாம் விழுந்துருவாங்க. அந்த பச்சை கலர் இருக்கும், அதில் காலை வச்சாலும் எடுத்துருவீங்க. ஓவ்ல நுனியில் போய் லேண்ட் ஆகிருக்காரு. இந்த அவர் அமுக்குனாரு உட்காந்துருக்க மாதிரி, அது வந்து மறந்துக்கிற மாதிரி படவே மாட்டேங்குது. இப்போதான் ஒன்று பட்டுச்சு, 2 சரி வரண்டாரு. இப்போ அதுகளுக்கு போய்ட்டு காசு எடுப்பீங்களா எல்லாம் போயிருவீங்க. ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்துட்டார். அந்த ஈட்டி வச்சிருக்கவங்களும் கத்தி வச்சிருக்கவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அவர் வந்து போக தான் வருவார். நெருப்பெல்லாம் வர மாதிரி துண்டுகள்லாம் இருக்குது. அதான் அவங்களுக்கு அடுத்த வர வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இன்னொரு கேம் ஒன்று இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு கிட்ட வந்துட்டாரு, வெத்திட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். வெத்திட்டேன். 2 கொண்டு நான் விளையாட போகிறேன். அடுத்த லெவலில் 2 கொண்டு 2 pieces 1. 4வது லெவலுக்கு கஷ்டமாக இருக்கும். இவன் 1வது விளையாடினானா, ஏன்னா 1வது லெவல்லாம் ஈஸியாக இருக்கும், அடுத்த லெவல்லாம் வர வர கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டு வச்சுருக்க வேண்டிக்கிறான். அவன் வந்து ஷார்ட் கன் வச்சுருக்கனால கிட்ட ஓரளவுக்கு உடையலும், தூரத்துலாம் உடையலாது. ஸோ ப்ரோ பிளேயர் பிடிக்காத பையன்டா நீ. நம்ம கேம் விளையாண்டுருக்க மொத்தம் லெவல் பொக்கில் ஒருத்தனுக்கு எக்ஸோட் தலையில எடுத்தா டாக்குன்னு வீட்டு வச்சுருக்கானா. ஒரு மன்ட்டு ஃபோனை பிடிங்க பார்த்தாரு. வர்றா உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியான கிட்ட போயிட்டேன். மேலே போய்ட்டு பாஞ்சு அந்த இதை பவர் ஆன் பண்ண. பவர்லாம் அமுக்க மாட்டேன் நான், அதெல்லாம் தேவையான இடத்துல பொட்டு பாதிக்கெல்லாம் நான் பவர் அமுப்பேன். எல்லாத்தையும் காட்டும். சரியா 10 நேரம் வைக்கணும். அவனுக்கு அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொன்னேனே பவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு. அவங்கெல்லாம் சின்ன தொத்த பாபா. அவங்க திரும்ப நேரம் நாங்கள் அடிச்சு அவனுக்கு படாது, பட்டும். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஈஸியாக இருக்கு. நான் விளையாண்டுக்கிறனால எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அடுத்து வர லெவல் கஷ்டமாக இருக்கும். எத்தனை பாயிண்ட்ஸ் எதுனா இதெல்லாம் பெருசாக இருக்கு. 2 இல்லை எத்தனை அதான் 2க்கு 2 இல்லை வெத்தினா 2க்கு 2 எத்தனை 2க்கு 1. லாஸ்ட் ஆட்டு கடவுளே, ப்ரோ பிளேயர்லாம் அவுட் ஆயிடக்கூடாது. நான் வெற்றி மேலே மேலே நம்பிக்கை. அவனால தான் நான் அவுட் ஆகணும்.
பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று அது இப்போ கொஞ்சம் நின்று வந்தா அது நின்றோன்னு நாங்கள் டக்குன்னு ஓடிடுவோம். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு என்ட்ரி கொடுத்துருக்கேன். 2க்கு 2 பாயிண்ட்ஸ். இவர் விளையாடுறாரு. என் விளையாட்டை நீ தான் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் அவருக்கு வாந்தி பேதி போக சத்தம் அது. Oh my god. போயிடாத கிட்ட போகணும். அது கிட்ட வராது. நெருப்புல பட்டாதான் மேல பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இனிமே தான். இது வந்து ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க நாங்கள் வந்தோடனே. அந்த மியூசிக் செமைக்கு நாங்கள் நெருப்புல எதுக்கு போயிட்டு வாங்கிடுங்க. அது நெருப்பு அப்படியே இருக்குமா? அது நெருப்பு வந்து அது ஃபுல்லாகவே முடிஞ்சோடனே பார்த்தா ஓகே. நீங்கள் தூரம் வந்துட்டேன். லாஸ்ட் ஆட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போகணும். சரி போ அந்த மாதிரி ஜோன் இருக்கு. அது யாரு கன்னு கத்தி வச்சிருக்கேன் தானே? கத்தி வச்சிருக்கேன். அவனுக்கு தப்பிச்சிடலாம். போடக்கணே கீழே ஒன்று இருக்கு. ஓ செம்ம ஆட்டம். ப்ரோ பிளேயர்னு சொல்ல மாட்டேன். செம்மைக்கு விளையாடுறாரு. பாசிக்கு செத்து போயிலே. எங்க வாங்கி போறீங்க? ஒரு பேர் மொயின் அலி. கண்ணு இருக்கிறத பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு வெய்யாச்சு. இப்போ எதுனா 2க்கு 2 காரணம் எடுத்துறேன். விளையாண்டுக்கிறதுனால நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும். எனக்கு உஷாரு எனக்கு முதல்ல தெரியும். அதுதான் நான் அப்படி வானேன். 2 ஆட்டில் நான் எத்திடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஞ்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி டிங் டிங் கேட்கணும். ஓ மை காட் என்னடா பண்ணலாம். இதெல்லாம் வாவ் ப்ளே. நான் அவனை விட கூட தூரம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் தான். எஸ் மை பிரதர். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுது. அவன் அங்கிட்டு போகிறேன்னு ரொம்ப டஃப். அவர் கிடச்சிச்சுன்னா போயிடலாம். நான் சொன்னனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொன்னனால தான் பாறை போட்டான்னு. அங்கிட்டு இருந்தே அடிச்சிட்டேன். தூருக்கு போகும்போது கன் மாதிரி இருக்குதுன்னு
நிற்கலாம். நெருப்பெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ண. இப்போ எப்படி போய்ங்க இப்படியே நின்றுட்டே இருக்கீங்களோ? பயிர் உட்காந்துருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போக போகிறேன் நான். வாங்க தாத்தா. இந்த வீடு கண்ணுக்கு புலப்படுத்துகிறதா? வெளியே போனால் தான் வீடு. எனக்கு 3 பாயிண்ட். எனக்கு வேறு என்ன பங்கு என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று உங்களுக்கு கொஞ்சம் சத்தம் நாய்ஸ்லாம் கேட்கும். கொஞ்சம் நிறைய கணக்கு இருக்கிறது. மைக்கு வாங்குற வரைக்கும் இப்படி தான் வீடியோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசியோ ஜஸ்ட் மிஸ் போயிடலாம். ஒன்றும் நடக்காது. இனிமேல் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எதுவும் இருக்காதுன்னு ஒன்றும் இல்லை. அந்த அவுட்டோன் இருக்கான். அந்த ஓ ஜஸ்ட் மிஸ்டு. இந்த கொஞ்சத்துல காலி ஆளு. ஓ இதுவும் ஜஸ்ட் மிஸ்டு. அந்த வந்துட்டு வீடியோ வர முன்னுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல இது வரும். சேனலோட நேம் கேமிங் மாஸ்டர் விளாட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ஸ்டார்ட் இல்லைன்னா மோவின்ராஜ் 1 2 3 அடிங்க. மோவின்ராஜ் வந்து எங்களோட தாத்தாவோட பேர். மோவின்ராஜ் 1 2 3 அடித்தா வந்துடும். இல்லைன்னா கேமிங் மாஸ்டர் வரும். எப்படி நாங்கிட்ட போகிறது? போயிடலாம்டா. ஐயோ இதுக்கெல்லாம் ஒரு யூஸ் பண்ணலாம். ஆனால் அவனை சுடுறதுக்கே யூஸ் பண்ணலாம். அதை கலெக்ட் பண்ணிட்டேன். கத்தி ஐயோ கிட்ட ஆபத்து. இங்கே போய் அந்த இதில் ஏறக்கூடாது. இங்கே நேரம் மேலே போயிட்டு அங்கிட்ட ஒரு வழி இருக்குது. அதால் வந்து அவன் அடிக்கணும். ஐயோ இப்போ நான் 3க்கு 4ல் இருக்கு. ஐயோ இருக்கான். 5க்கு தான் டாக்கெட். இதுதான் வச்சுருவேன். யார் ஃபஸ்ட்டு 5 அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. டாக்கெட் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஃபுல் லெவலே முடிக்கிறதுக்கு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால யார் ஃபஸ்ட்டு 5 அடிக்கிறாங்களோ அவங்க தான். செத்து இருந்தால் 5 தான். நீக்கத்தை விட அந்த சத்தம் தான் பயமா இன்னும் கொஞ்சம் உனக்கு வருதா? சாரி சத்துறவா. அது என் பவர். நான் யூஸ் பண்ணது டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டெக்னிக்காக. ஓ மை காட். லாஸ்ட் ஆர்ட்ல அவ்வளோக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ நான் சொன்னு கொடுத்த டெக்னிக். இது வர்றது நான் தான் இருக்கேன். இன்னும் நான் போயிருப்பேன். மேலே பெண்ணுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ நாங்கள் எப்படி அவனை அடிக்க போகிறோன்னா, ஏன்னா நான் எதுக்கு திருப்பி அங்கிட்டு போகிறேன்னா அந்த அது இருக்குது. அடிச்சாச்சு. இப்போ நாங்கள் போகிறத மட்டும் பாருங்க. மிஸ்டர் மோவின் மழையா பெய்யுது. மழை பெய்யுதா?
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் ஏற்ற விளையாட்டம் மழை பெய்யுற சத்தம் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? ஓ மை காட், மழையோட விளையாடுவோம். மழையோட விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மழை குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் தாண்டி வந்துட்டேன். ஒரு அங்கிட்டு நான் போயிருந்தாரு உடுப்பு எடுக்க. ஓ என்னால் முடியலடா. பவர் யூஸ் பண்ணி அங்கே பவர் யூஸ் பண்ணுங்க. 2 பேரும் ஒன்றா சேர போகலாம். இதெல்லாம் தேவையில்ல. நாங்களாம் அங்கெல்லாம் நிம்மதியாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க. ஒரு அடியிலே ஆளுங்க அடிச்சிட்டீங்க. அவனும் காலி. அவனுக்கு ஒரு அடி அடிச்சு அவனும் காலி ஆகிடும். 2 அடி போடும். திரும்பல அடிக்கணும். அடிக்கணும் இருக்கும் அந்த வலிக்கு வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. ஷார்ட்ஸில் நாங்கள் தேவையானதெல்லாம் சொல்லி அனுப்புகிறோம். ஷார்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்தால் அப்படி எங்கள் சேனலுக்கு போய்ட்டு வீடியோ பாருங்க, நல்லாயிருக்கும். ஓ சுப்ரவர் இருக்காரு கண்ணை வச்சுக்கிட்டு. ஓ அவரெல்லாம் எதுக்கு அம்மா பார்த்தீங்களா? சுப்ரவர் போயிட்டான். நீ வேணா சின்ன பையன் குத்து கட்டுறது சின்ன பையன் தான். எங்கள் அண்ணன் தான் போம் போட்டுருக்கான். ஓ என்ன கொடுமத்துறாங்க. எதுக்கு பவர் எல்லாம் பவர் யூஸ் பண்ற இடத்துல பவர் யூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு கேம் தேர்த்தானே நான் முடிச்சு விட்றேன். அப்படியே அங்கிட்ட ஒரு கத்தி வச்சு நிற்கிறான். பாயிடா போட்டு பார்க்கணும் அங்கிட்ட சேர்த்து. மை காட், கொஞ்சம் நெருப்புல எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிருப்பாரு. வெட்டி வெடிக்கிற மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்கி போங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டான் அங்கிட்ட எதுக்கு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாருங்க இங்கே வந்து உள்ளணும் கரெக்டாக. மாமா மறுக்கையா தான். ஓ எம்ஜி எதுக்கு அங்கிட்டு? ஓ மை காட், கல்லில் தலைப்பட்டு அப்படியே மயங்கிட்டாரு. வெத்துறியா நான் விளையாட்டா? நான் வெத்துவேன். நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும்னா நானும் இங்கே பஸ்ன்னு போயிட்டேன். லாஸ்ட் ஹார்ட் வெத்தறானா நான் தான். இதுவே நான் தான் இங்கே இருக்கிறேன். சுத்திவே ஜஸ்ட் மிஸ்ட். பாறை யூஸ் பண்ணோன்னா நடக்காது. பாறை யூஸ் பண்ணுங்க. ஆனால் தோத்தா மட்டும் தான் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பாதத்தில் அடிபட்டு கொஞ்சம் 1 second let you dead bro. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
மலையோட மலையா போய் சேர்த்துட்டான். மழை என்னை தாக்கி விட்டது. மழை தாக்கல முள்ளு. ஸ்பீடா போகணும். இல்ல எவ்வளோ லெவல் இருக்கு. முதல்ல அவருக்கு சங்கு ஊத்திடுவேனே. என்ன நடக்கும்? அதை நாங்கள் போய் மாட்டுப்பட்டோம், அப்படியே குச்சி செவத்தோட வச்சுக்கிட்டோம். கீழே இறங்கணும் அந்த பவர் யூஸ் பண்ண எத்திடுவேனா எனக்கு தேவைடா. கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் விளையாடு காட்டுறோம். வடா என் மச்சி வச்சு என் லாஸ்ட் ஆட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சிட்டானுங்க ஐயா. நான் வெத்திடுவேன். எதிர்பார்க்கலாம். அந்த ஏறினா சுட்டுட்டான். பார்த்துருப்பீங்க என்ன அடைஞ்சிட்டு. அங்கே சுடுறது இருக்குடா. அது நின்றோட டக்குன்னு போயிரு. ஓடு, டக்குன்னு ஓடுறா. அது மேலே மஞ்சிரு. பாய் பாய். ஒன்றும் நடக்காது பாய். சரி, அது எங்களுக்கு தெரியும். ராஜு ட்ராப்ல மாட்டுவானா மாட்ட வைக்கிறேன். அவன் அங்கிட்டு போனோன்னே இப்போ ஏறிட்டு அது நமக்கு அப்போ அப்படியே விழுந்துருவேன். நான் அப்படித்தான்டா போனேன். நானும் உருவப்பட்டு ஜஸ்ட்ல தான் தப்பிச்சேன். இன்னும் அவனுக்கு 2 ஆடு இருக்கு. முதல்ல கண்ணு விலங்கு அந்த மாதிரி போயிட்டு ஒரு குழியில் விழுந்துட்டான். அந்த மாதிரி அதுக்கிட்ட மட்டும் மாட்டிக்கிறாத. செவத்தோட அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிடுவேன். பவர் தான் யூஸ் பண்ணுவேன். சும்மா மேலே போவேலாம். ஓ யார் சாமி கீழே இறங்கி என்ன மூவின். அவனுக்கும் 1100 அந்த ஒரு அடி முதுகுலே அடிச்சு பட்டுச்சு. கூலி படத்தில் ரஜினிகாந்த் முதுகுல போடுற மாதிரி இந்த மண்டையே பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எந்த இதுலேயும் வந்துட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. இப்போ உனக்கு என்ன நடந்தீங்க செத்த நீ? இங்கே ஏறி நின்றனா திரும்பி பார்த்தானா சுட்டான். முதல்ல அவனுக்கு விளையாட்டை காட்ட போயிட்டு அவன் கொடையை எடுத்து சேர்த்துட்டேன். 2வதுல நீ ஏறி நின்று சுட்டுட்டான். அவனை சாவடிக்கணும், இல்லைன்னா அவனால் தப்பிக்க முடியாது. வா எப்படா கண்டுபிடிச்சேன். ஜஸ்ட் மிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க? என்ன இது? பவர் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பவர் கிடச்சிச்சு. அவர் கண்ணை நான் யாருன்னு தெரியலை. அவனுக்கு எந்த பிளேயர்னு நான் தெரியலை.
சதக் 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 பயம் சதக் இல்லை மேலே போய்ட்டு தான் போகும் உன்னை அப்படியே ஏமாத்துறதுக்கு வச்சுருக்கீங்க. இங்கே நேர நில்லு நின்றுட்டு இது அமுக்கு வந்துட்டியா. இப்போ அதை அவனையாவது கூட்டு போவோம். கூட்டிகிட்டு போகிற வழியில் எதுவும் நடந்துருச்சுன்னா அதுதான் நடக்காது. அது இங்கே நான் வந்து விட்டுட்டு போவோம். மரம் மாதிரி வீட்டுக்கு போவோம். வெத்திட்டேன். என்ன 3க்கு 4னா 3க்கு 3 3க்கு 3 4 3க்கு 3 3க்கு 4 ஒரு 3க்கு 4 ஒன்று அடிச்சா இந்த கொஞ்சத்தில் என்னை ஏமாத்திருப்பான். லாத்தா எப்படி லாத்தா வெத்திட்டேன். அவ்வளோதான் வெத்திட்டேன்னு சொல்றேன்ல, வெத்திட்டேன். சரி வாங்க ப்ரோ. திரும்பி வந்து ஒன்று நீ வெத்தணும், இல்லை நான் வெத்தணும். நான் தான் விளையாடுவேன். அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை முன்னுக்கு வந்தீங்களா? ஓ கொஞ்சம் கொலை கொலை கொலை. அவ்வளோதான் அவ்வளோதான். செகண்ட் அவ்வளோதான் 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 அவ்வளோதான். அவனை சொல்கிறான் அவனே. மாட்டினாங்கடா பம்பர் மண்டையன். நெத்தியடி நெத்தியடி நெத்தியடி. தெரியும் கொஞ்சத்தில் வந்தானா நெருப்பு வந்தானா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம். லெவலையும் பார்ப்போம். எத்தனாவது லெவல்? கடைசி லெவலுக்கு வந்துட்டோம்டா. முடிச்சிட்டோம். இல்லை இந்த லெவல் இருக்குது. இதை வந்து நாங்கள் ஒரு தனி வீடியோ போடுறோம். என்னது ஒரு பெரிய லெவல் ஒன்று. இது கடைசியில் பெரிய வில்லன் மாதிரி ஒரு வரும். அவனை அடிக்க ரொம்ப நேரம் போகும். இதை தனி வீடியோவை போடுறோம். கரெக்டாக முடிச்சுட்டு என்ன டைமுக்கு. சரி இப்போ பாய் பாய். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளெல்லாம் உழுவுது. எனக்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்களா கிராஃபிக்ஸை. இந்த கேம் நல்ல கேம். எடுத்து விளாண்டு ட்ரை பண்ணி எங்களுக்கும் கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய்.